டிகோட் தி வேர்ல்ட் அன்ஃபில்டர்ட் 2 செய்திகளை டிகோட் செய்ய இருக்கின்றோம். ஒரு நாட்டை நீண்ட காலமாக ஒரே கட்சி ஆள்வது அல்லது மக்கள் அதிருப்திக்கு ஆளாகி புரட்சி வெடித்து ஆட்சி கவிழ்க்கப்படுவது இதெல்லாம் பல இடங்களில் நம்ம பார்த்துருக்குறோம். அதுக்கான சில உதாரணங்களும் இருக்குது. ரொம்ப குறிப்பாக ஈராக்கில் சதாம் ஹுசைன் அவர் ஆட்சி பொறுப்பில் இருக்கும்போது மக்கள் புரட்சி வெடிக்குது. அதே போல் லிபியாவில் கடாஃபியோடைய ஆட்சியை பார்த்துருக்குறோம். சிரியாவில் பஷர் அல் அசாத் அவருடைய ஆட்சி இதெல்லாம் குறிப்பிட முடியும். அதாவது நீண்ட நாட்கள் ஆட்சி பொறுப்பு, நீண்ட காலம் ஆட்சி பொறுப்பு, ஆனால் அதுக்கு பிறகு கவிழ்க்கப்படுவது அப்படின்னு. இதே போல் நீண்ட காலமாக ஒரே கட்சியே மக்கள் தேர்வு செய்யக்கூடிய நாடுகளும் இருக்கின்றன. அதில் குறிப்பாக மெக்சிகோ, சீனா, வடகொரியா, ரஷ்யா, கியூபா போன்ற நாடுகளில் நீண்ட காலமாக ஒரே கட்சி தான் ஆட்சியில் இருக்குது. இதில் சில நாடுகளில் தேர்தல் நடந்து ஆட்சி பொறுப்பு இருக்கும், தேர்தல் நடக்காமல் ஒரே கட்சி இருக்கிறதும் இருக்குது. அதிலும் சிங்கப்பூர் விடுதலை பெற்றதிலிருந்தே அந்த நாட்டினுடைய ஆட்சி கட்டலில் பீப்புள்ஸ் ஆக்ஷன் பார்ட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய PAP கட்சி தான் ஆட்சி பொறுப்பில் இருக்குது. தற்போதைய தேர்தலையும் பீப்புள்ஸ் ஆக்ஷன் பார்ட்டி தான் வெற்றி பெற்று ஆட்சியை தொடர்கிறது. மொத்தமுள்ள 97 இடங்களில் அந்த கட்சிக்கு 87 இடங்களில் வெற்றி கிடைத்திருக்கிறது. இது ஒரு அபார வெற்றி அப்படின்னு சொல்ல முடியும். கடந்த ஓராண்டு காலமாக பிரதமராக இருந்து வரக்கூடிய லாரன்ஸ் வாங் அவர் தான் மீண்டும் அரியணை ஏறி இருக்கிறார். சிங்கப்பூர் பிரிட்டன் ஆதிக்கத்தில் இருந்தபோது பிரிட்டன் அரசாங்கத்தை எதிர்த்து 1954ஆம் ஆண்டு நவம்பர் 21ஆம் தேதி தொடங்கப்பட்டது தான் இந்த பீப்புள்ஸ் ஆக்ஷன் பார்ட்டின்னு சொல்லப்படக்கூடிய PAP கட்சி. நம்ம எல்லாருக்கும் தெரியும் சிங்கப்பூரினுடைய நவீன சிற்பி அப்படின்னும் சிங்கப்பூரை உருவாக்கியவர் அப்படின்னும் உலகம் முழுக்க கொண்டாடப்படக்கூடிய லீ குவான் யூ. அதே போல் இன்னொருத்தர் கோ செங் ஸ்வி அப்படின்னு ஒருத்தர். அதுக்கு பிறகு மூன்றாவதாக ஒரு முக்கியமான ஒருத்தர் இருக்கார், சின்னத்தம்பி ராஜரத்னம். அதாவது இவர்களெல்லாம் முக்கிய தலைவர்களாக இருந்து தான் இந்த கட்சி தொடங்கப்பட்டது. இதில் சின்னத்தம்பி ராஜரத்னம் இலங்கை தமிழர். அவர் யாழ்ப்பாணத்தின் வட்டுக்கோட்டை பகுதியில் பிறந்த ஒருத்தர். இந்த PAP கட்சி தான் சிங்கப்பூரில் 1959 2025 வரை ஒரு முறை கூட தோல்வி அடையாமல் தொடர்ந்து ஆட்சி பொறுப்பில் இருந்து வருகிறது. 1959ஆம் ஆண்டு சிங்கப்பூர் பிரிட்டனிலிருந்து பூரண சுயாட்சியை பெறுகிறது. எப்படி இந்தியா 1947 சுதந்திரம் பெறுகிறதோ சுயாட்சியை சிங்கப்பூர் 1959ஆம் ஆண்டில் பிரிட்டனிலிருந்து பெறுகிறது. அதுக்கு பிறகு நடைபெற்ற முதல் தேர்தலில் PAP கட்சி களமிறங்குகிறது. மொத்தமுள்ள 51 இடங்களில் 43 இடங்களில் வென்று லீ குவான் யூ ஆட்சி அமைத்தார். அதுக்கு பிறகு 1962ஆம் வருடம் சிங்கப்பூரில் நடந்த பொது வாக்கெடுப்பை தொடர்ந்து சிங்கப்பூர் அதிகாரப்பூர்வமாக மலேசியாவின் ஒரு பகுதியாக மாறுகிறது. மலாயா, சரவாக் மற்றும் வடக்கு போர்னியோ இவையெல்லாம் இணைந்து மலேசிய கூட்டமைப்பு அப்படின்னு உருவாகுது. அப்போது முதல் மலேசியாவில் PAP கட்சி தன்னை நிலைநிறுத்தி கொள்ள பல வகையிலும் முயற்சி மேற்கொண்டு வந்தது. இதெல்லாம் வரலாறு. ஆனால் அந்த முயற்சி கைகூடாமல் போக மலேசியாவிடமிருந்து மெல்ல மெல்ல விலகத் தொடங்கியது சிங்கப்பூர். 1965ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 9ஆம் தேதி சிங்கப்பூர் ஒரு தனி நாடாக தன்னை அறிவித்துக் கொண்டது. லீ குவான் யூ பிரதமராக தொடர்ந்தார். அப்போது முதல் தற்போது வரைக்கும் தொடர்ந்து 15வது முறையாக 66 ஆண்டுகள் PAP கட்சி மட்டுமே சிங்கப்பூரை ஆண்டு வருகிறது. அழுக்கற்ற, ஊழலற்ற, வெளிப்படையான அரசு நிர்வாகம் அப்படிங்கிறது தான் இந்த கட்சியினுடைய மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கிறது. சிங்கப்பூரினுடைய வளர்ச்சியில் இவர்களுடைய பங்களிப்பு மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. தொலைநோக்கு பார்வையுடன் திட்டமிட்ட பொருளாதாரம் மிக முக்கியமான ஒன்றாக இந்த கட்சியினுடைய அடிப்படை நோக்கமாக இருக்கிறது. அதே போல சமூக ஒற்றுமை மற்றும் இன அமைதி, அதிநவீன தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு முக்கியத்துவம், வெளிநாட்டு முதலீடு மற்றும் நிதி வளர்ச்சி ஆகியவற்றை தனது முக்கிய கொள்கைகளாக முன்வைத்து செயல்பட்டு வருகிறது PAP. இதை மிகச்சரியாக செயல்படுத்துவதாலேயே அந்த கட்சி பெரும் வெற்றிகளை படைத்து உலக அளவில் வளர்ச்சிமிக்க நாடாக சிங்கப்பூர் இன்று உயர்ந்து நிற்பதற்கு அடிப்படையை அமைத்து கொடுக்கிறது அப்படின்னு அங்கே இருக்கவங்களாம் பார்க்குறாங்க. PAP கட்சியை பொறுத்த வரைக்கும் அரசியலில் ஒவ்வொரு தலைவரும் அடுத்த தலைவரை தேர்வு செய்யும் குழுவில் உறுப்பினர்களாக இருப்பார்கள். இந்த குழு ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒரு தலைவரை தேர்வு செய்யும். இதில் முதல் பிரதமரான லீ குவான் யூ முதல் தலைமுறை தலைவர். அவர் உருவாக்கியது தான் சிங்கப்பூர். தற்போது தேர்தலை சந்தித்து வெற்றி வாகை சூடியிருப்பவர்
லாரன்ஸ் வாங். இவர் 4வது தலைமுறை தலைவராக இருக்கிறார் அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும். இந்த ஜெனரேஷன் குழுவில் பிரதமர், அமைச்சர்கள் மற்றும் எம்பிக்கள் உறுப்பினர்களாக இருப்பாங்க. இவர்களுக்கு சிங்கப்பூரின் எதிர்கால திட்டங்களை வடிவமைக்கும் பொறுப்பு வழங்கப்படும். 2024ஆம் ஆண்டு மே மாதம் லீ ஹிசியான் லூங் பதவியிலிருந்து விலகிய பிறகு நாட்டின் 4வது பிரதமராக, அதாவது 4th ஜெனரேஷன் அந்த குழுவின் தலைவர் அப்படின்னு லாரன்ஸ் வாங் பதவியேற்றார். தற்போது நடந்து முடிந்த தேர்தலில் 87 இடங்களை வென்று சாதனை படைத்த சம்பவத்தை நிகழ்த்தியதும் இவரது தலைமையிலான குழுதான். 1972ஆம் ஆண்டு டிசம்பர் 18ஆம் தேதி பிறந்தவர் லாரன்ஸ் வாங். அவருடைய தந்தை ஒரு விற்பனை பிரதிநிதி, தாயார் ஒரு தொடக்க பள்ளியில் ஆசிரியர் அப்படின்னு ஒரு நடுத்தர குடும்பம் தான். படிப்பில் சிறந்து விளங்கிய வாங் அமெரிக்காவில் தன்னுடைய உயர்கல்வியை பெற்றிருக்கிறார். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் விஸ்கான்சன் மேடிசனில் பொருளாதாரத்திலும், அதேபோல் ஹார்வர்ட் கெனடி ஸ்கூலில் பொது நிர்வாகத்திலும் முதுகலை பெற்றிருக்கிறார். 2011ஆம் ஆண்டு தான் பிஏபி கட்சியில் இணைகிறார் வாங். கலாச்சாரம், இளைஞர் நலன், தேசிய வளர்ச்சி, கல்வி, நிதி அப்படின்னு பல்வேறு துறைகளுடைய அமைச்சராக இருந்திருக்கிறார். 2020ஆம் ஆண்டு கொரோனா பெருந்தொற்றின் போது அரசின் பன்முக அமைச்சக குழுவில் இணைத்தலைவராக ஒரு பெரிய பங்கை ஆற்றியிருக்கிறார். பிரதமராக இருந்த லீ ஹிசியன் லூங் கடந்த ஆண்டு ராஜினாமா செய்தபோது பிரதமராகவும் இவர்தான் பொறுப்பேற்றார். வாங் மீதும் பிஏபி மீதும் விமர்சனங்களும் இல்லாமல் இல்லை. பணவீக்கம் அதிகரிப்பு, அத்தியாவசிய பொருட்களுடைய விலை உயர்வு, வீட்டு வாடகை உயர்வு அப்படின்னு நடுத்தர மக்களுடைய வாழ்க்கை கடும் நெருக்கடியை சந்தித்து வருகிறது. யுக்ரைன், காசா போர்கள், விநியோக சங்கிலி சீர்குலைவு போன்ற வெளிப்புற காரணிகளே விலைவாசி உயர்வுக்கு காரணம் அப்படின்னு வாங் சொல்றாரு. அமெரிக்கா, சீனா இடையேயான வர்த்தக போர், சிங்கப்பூரிலிருந்து இறக்குமதி செய்யப்படக்கூடிய பொருட்களுக்கு ட்ரம்ப் அறிவித்திருக்கக்கூடிய 10% வரி ஆகியவை சிங்கப்பூருக்கு பெரும் தலைவலியாக மாறும் அப்படின்னு கூட நிபுணர்கள் எச்சரிக்கக்கூடியதை பார்க்கிறோம். இந்த நேரத்தில் தான் வாங் முன்வைத்த நிலையான ஆட்சி என்கிற முழக்கத்தை மக்கள் அங்கீகரித்திருக்கிறார்கள். ஆனாலும் ஒருதலைபட்சமான ஊடகங்கள், நேர்மையற்ற ஆதாயம் அளிக்கும் முறையில் வாக்களிப்பு எல்லைகளை மாற்றுவது ஆகியவை தான் பிஏபியினுடைய வெற்றிக்கு காரணம் அப்படின்னு விமர்சனங்களை அங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடியதை பார்க்கிறோம். எதிர்க்கட்சியே இல்லாமல் இருந்த சிங்கப்பூரில் 2020ஆம் ஆண்டு 10 இடங்களில் வெற்றி பெற்று முதல் எதிர்க்கட்சி தலைவராக மாறினார் இந்திய வம்சாவளியைச் சார்ந்த பிரீத்தம் சிங். தற்போதைய தேர்தலிலும் பிரீத்தம் சிங்கின் தொழிலாளர் கட்சி 10 தொகுதிகளை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. புதிய ஆட்சியிலும் எதிர்க்கட்சி தலைவராக பிரீத்தம் சிங் தொடர்வார் அப்படின்னு பிரதமர் வாங் அறிவிச்சிருக்கிறார். அதிக வாக்குகளை பெற்று தோல்வியடையும் வேட்பாளர்கள் தொகுதி இல்லாத எம்பிக்களாக நாடாளுமன்றத்தில் அங்கீகரிக்கப்படுவார்கள். அதன்படி பிரீத்தம் சிங்கின் தொழிலாளர் கட்சிக்கு 2 உறுப்பினர்கள் கூடுதலாக கிடைப்பார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனாலும் சிங்கப்பூரில் எதிர்க்கட்சி ஒன்று ஆட்சி அமைக்க இன்னும் பல 10 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும் அப்படிங்கிற நிலைமைதான் இருக்கிறது என்கிறார்கள் அங்கு இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள். தொடர்ச்சியாக 66 ஆண்டுகள் சிங்கப்பூரை ஆள்வது அப்படிங்கிறதும் மக்களுடைய ஆதரவை பெறுவது என்பதும் அவ்வளவு எளிதானதல்ல. சிங்கப்பூருடைய வளர்ச்சியில் பீப்புள்ஸ் ஆக்ஷன் பார்ட்டியினுடைய பங்களிப்பை அந்த மக்கள் தொடர்ச்சியாக அங்கீகரித்து வருகிறார்கள் என்பதையே இந்த தேர்தல் முடிவுகளும் காட்டுகின்றன. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.